All the best. எதையாவது செஞ்சு ஒரு பரபரப்பை பற்ற வச்சிடணும். அப்படி பண்ணாதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. இந்த ஃபார்முலாவை விஜய் டிவியோட பிக் பாஸ் எல்லா சீசன்லையும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி வந்த 2வது நாளே அவங்க பண்ண விஷயம் தான் சஞ்சனாவுடைய எவிக்ஷன். போன சீசனில் எப்படி ஜஸ்டிஸ் ஃபார் பிரதீப் அப்படின்னு ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்ததோ இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் சஞ்சனா அப்படின்னு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் 2வது நாளே இப்படி ட்ரெண்ட் ஆக காரணம் விஜய் டிவி தன்னோட டிஆர்பியை ஏற்றுறதுக்காக பண்ண இந்த ஒரு விஷயம் தான். ஆனால் அவங்க போட்ட தூண்டில் வேற ஒரு பெரிய மீனுக்கு. ஆனால் இதில் இந்த சின்ன மீன் மாட்டிக்கிச்சு. நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து நல்லா மோட்டிவேட்லாம் பண்ணி உள்ள அனுப்புனதுக்கு அப்புறம் 2வது நாளே இப்படி எவிக்ட் பண்றதெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா அந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருந்தாலும் நேத்து அந்த பொண்ணு பேசினது அந்த மெச்சூரான பேச்சுக்கள் எல்லாமே மக்கள் மத்தியில சஞ்சனாக்கு ஒரு நல்ல பேரை தான் கொடுத்ததுன்னு சொல்ல முடியும். அதுவும் 2வது நாளே கொடுத்ததுக்கு காரணமும் விஜய் டிவி அப்படின்னு கூட இதை எடுத்துட்டு போயிடலாம். என்ன இருந்தாலும் ஒரு கனவுகளோட வந்த ஒரு பொண்ணை முதல் நாளே கேமுக்காக எவிக்ட் பண்ணி அனுப்புறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தெரியல. அதுக்கு அந்த பொண்ணுக்கு அவ்வளவு பெரிய ஹோப் கொடுத்துருக்க வேணாம். அந்த பொண்ணு ஒரு கனவோட வந்திருக்கலாம். இதையெல்லாம் விஜய் டிவி எப்படி நியாயப்படுத்திக்குதுன்னு தான் தெரியல. இப்ப நாமினேஷன் ப்ராசஸ்ல என்ன நடந்ததுன்றதை மட்டும் நம்ம பார்த்துடலாம். இதுல ஃபர்ஸ்ட் அர்ணவ் செல்லம்மா அப்படின்ற சீரியல்ல நடிச்ச அன்ஷிதாவை நாமினேட் பண்ணாரு. அர்ணவுக்கும் அன்ஷிதாவுக்கும் பிக் பாஸ்க்குள்ள வரதுக்கு முன்னாடியே இவங்களுக்குள்ள பிரச்சனை ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வெளியில பரவலா பேசப்பட்டு வர நிலையில இதெல்லாம் வச்சுதான் என்னமோ தெரியல சௌந்தர்யா உள்ள சரியான பதில் தாக்குதல் பண்ற மாதிரி அர்ணவை நாமினேட் பண்ணாங்க. இந்த விஷயத்த கொஞ்சம் பேர் சோசியல் மீடியால ரொம்பவே கொண்டாடிட்டு வராங்க. ஆனந்தி பேட்மேனை நாமினேட் பண்ணாங்க. ஹர்ஷா குப்தா எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறாரு அப்படின்றதுக்காக சத்யாவை நாமினேட் பண்ணாங்க. இதெல்லாம் என்ன மனநிலைன்னே தெரியல. அடுத்து அருண் பேட்மேனை நாமினேட் பண்ணாரு. அதுக்கு அவர் சொன்ன காரணம் அவர் வாய்ப்பு கொடுக்குற இடத்துல இருக்கிறாரு, நம்ம வாய்ப்பு வாங்குற இடத்துல இருக்கிறோம், அதனால அவர் இங்க வேணாம் அப்படின்னாரு. இவங்க எல்லாம் என்ன மனநிலையில மத்தவங்களை பாக்குறாங்கன்னே புரியல. அடுத்து அன்ஷிதா அர்ணவை நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா சஞ்சனாவை நாமினேட் பண்ணாங்க. நாமினேட் பண்ணது இல்லாம சஞ்சனா வெளியே போகும்போது அர்ணவ் அழுதுக்கும் அர்ணவை சமாதானப்படுத்துறாங்க. நம்மளை யார் தாக்குனாலும் பதிலுக்கு அவங்களை அன்பு செலுத்தணும்னு இயேசுநாதரையே மிஞ்சிட்டாங்க போங்க. அடுத்து முத்துக்குமரன் ஜாக்லினை நாமினேட் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் பண்ண நாமினேட் தான் ரொம்ப கரெக்டா இருந்ததுன்னு தோணுச்சு. ஏன்னா அவர் சொன்ன காரணம் அப்படி இருந்தது. அடுத்து ஜாக்லின் சஞ்சனாவை நாமினேட் பண்ணாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் நான் உன்னை நாமினேட் பண்ணாதான் நான் சேஃப் ஆக முடியும், ஸோ அந்த காரணத்துக்காக தான் நான் உன்னை நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சஞ்சனா என்ன சொன்னாங்க அப்படின்னா யாரும் இங்கிருந்து போக விருப்பம் இல்லை, ஸோ அதனால தான் நான் போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா அதே காரணமா வச்சு என்ன நாமினேட் பண்ணிட்டீங்க, பட் இட்ஸ் ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவிக்டும் ஆயிட்டாங்க. என்னதான் ஷோக்கு டிஆர்பி வேணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிச்ச 2வது நாள் அதுவும் அவ்வளோ ஹோப் கொடுத்த ஒரு சின்ன பொண்ணை நாமினேட் பண்ணி வெளியே அனுப்பணுன்ற ப்ராசஸை பண்ணியிருக்க வேணாம் விஜய் டிவி. இன்னும் வரப்போகிற எபிசோட்ஸ்லாம் டிஆர்பிக்காக விஜய் டிவி என்னெல்லாம் பண்ண போகுதுன்னு தெரியல. இதை விஜய் சேதுபதி எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, எப்படி எடுத்துட்டு போறாருன்றதை நாமளும் சேர்ந்து பார்க்கலாம்.